வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். தாது மணல் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை. பேரவையில் ஸ்டாலின் கேள்விக்கு முதல்வர் பழனிசாமி பதில். தக்காளி விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் செல்லூர் ராஜு தகவல். சிறையில் உள்ள சசிகலாவுக்கு சிறப்பு சமையல் வசதி என புகார். உயர்நிலை குழு விசாரணைக்கு கர்நாடக முதல்வர் உத்தரவு. தமிழக மீனவர்கள் 7 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். தாதுமணல் பிரச்சினையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தாதுமணல் கொள்ளை விவகாரம் பற்றி கேள்வி எழுப்பினார். அப்போது இது தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி அறிக்கை அளித்து 4 ஆண்டுகள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் பழனிசாமி, இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தக்காளி மற்றும் சின்ன வெங்காயத்தின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தக்காளி மற்றும் சின்ன வெங்காயத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளதால் அவற்றை கூட்டுறவு விற்பனை கடைகள் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுமா என பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, வரத்து குறைவாக உள்ளதால் தக்காளியின் விலை அதிகரித்துள்ளதாகவும் விலையை குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதி நியமனத்திற்கு அகில இந்திய தேர்வு நடத்த உச்சநீதிமன்றத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது பற்றி திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சி.வி. சண்முகம், மாவட்ட நீதிமன்றங்களில் நீதிபதி நியமனத்திற்கான தேர்வை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து மாநில அரசின் உரிமையை மீட்போம் என தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் பழனிசாமி தலைமையில் இன்று அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை 4 மணிக்கு இந்த அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கதிராமங்கலம் போராட்டம், நீட் தேர்வு விவகாரம், சரக்கு மற்றும் சேவை விதிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள், மீனவர்கள் பிரச்சினை, சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியினரின் கேள்விகளை சமாளிப்பது, தொழில்துறை நிறுவனங்களுடன் நில ஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று தொழிலாளர் நலன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. மேலும் வேளாண் சந்தைகளின் தனி அலுவலர் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கும் வகையில் சட்ட திருத்த முன்வரைவை பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையில் இன்று தொழிலாளர் நலன், வேலைவாய்ப்புத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விவாதத்தை திமுக உறுப்பினரான விருதுநகர் சீனிவாசன் தொடங்கி வைத்தார். அவர் குறிப்பிட்டு பேசும்போது, விருதுநகர் மாவட்டத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பினால் பட்டாசு தொழில் கடுமையாக பாதிப்படைந்துள்ள நிலையில் தொழிலாளர்கள் நிலை கேள்விக்குறியாக இருப்பதாக ஒரு கேள்வி எழுப்பினார். அதேபோல பஞ்சாலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள், பயிற்றுநர்களுக்கான பாதிப்புகள் குறித்து அவர் இந்த பேரவையில் விவாதித்தார். அதற்கு பதிலளித்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில், குறிப்பாக பஞ்சாலைகளில் பணிபுரியும் பயிற்றுநர்களுக்கான ஊதிய உயர்வு, அதாவது கடந்த 1/4/2017 முதல் 330 ரூபாயாக அரசால் வழங்கப்பட்டு வருவதாக ஒரு பதிலை அளித்தார். தொடர்ந்து விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விவாதத்திற்கான பதிலுரையை அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களான நிலோஃபர் கபில் மற்றும் வளர்மதி ஆகியோர் அளித்து புதிய அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். தமிழக மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 படகுகளில் சென்ற மீனவர்கள் 7 பேரை காங்கேசன் துறைமுகத்துக்கு இலங்கை கடற்படையினர் அழைத்து சென்று விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மீனவர்கள் சென்ற 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்தால் 2 ஆண்டு சிறை மற்றும் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்டத்தை இலங்கை அரசு கொண்டு வந்துள்ள நிலையில் முதல் முறையாக தமிழக மீனவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மண்டபத்துக்கு போட்ட 2 கோட்டை பிடிச்சி 7 பேரை கைது செய்திருக்காங்க. இது இப்போ அவங்க போட்டிருக்க சட்டம் அவங்களுக்கு பொருந்துமா என்னங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. மத்திய அரசு இதுக்கு நடவடிக்கை உடனே எடுக்கணும். டெய்லி கடலுக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, மௌனமாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. மீனவர்கள் எப்படி அச்சமின்றி கடலுக்கு போறது? பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலாவுக்கு சிறப்பு சமையலறை வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக வெளியான புகார் குறித்து உயர்நிலைக்குழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில சிறைத்துறை டிஐஜியாக அண்மையில் ரூபா ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டார். சிறைத்துறையில் பல அதிரடி மாற்றங்களை செய்து வரும் இவர் அண்மையில் கர்நாடக மாநில சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயணாவுக்கு ஒரு அறிக்கை அனுப்பினார். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலாவுக்கு சிறப்பு சமையல் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் அதற்கு சிறைத்துறை டிஜிபியான சத்யநாராயணா 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையை அவர் ஊழல் தடுப்பு உயர் அலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ளார். தனது உயர் அலுவலர் மீதே டிஐஜி ரூபா புகார் கூறியதும் அதே அறிக்கையை அவருக்கே அனுப்பி வைத்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய பெங்களூரு சிறைத்துறை டிஜிபி சத்யநாராயணா சசிகலாவுக்கு எந்த சிறப்பு வசதியும் செய்து தரப்படவில்லை என்றும் தன் மீதான குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவித்தார். There is no special facility given to Shashikala. She is in an ordinary women's barrack, first floor. From the beginning, a request has been made to give facilities of a class 1 prisoner, which we have denied. No special kitchen. From the same kitchen, it's being brought. Even if she thinks there's an allegation against me, also she can tell me, sir, this is what people are talking. We don't mind. I am open to investigation. இதனிடையே செய்தியாளர்களுடன் பேசிய டிஐஜி ரூபா பெங்களூரு சிறையில் நடக்கும் விவகாரங்கள் பற்றி அரசு விசாரணை நடத்த வேண்டும் என தெரிவித்தார். தனது அறிக்கை உண்மையா இல்லையா என்பது குறித்தும் அரசு விசாரணை மேற்கொள்ளலாம் எனவும் ரூபா தெரிவித்தார். Whatever I have found, I have reported to boss himself, DG himself, to rectify. If my findings are not proper, if DG feels, he can appoint anyone else to do a fact-finding inquiry, and in fact, government should do a fact-finding inquiry there, and then come out with a thing whether my report is correct or not. இதனிடையே பெங்களூருவில் செய்தியாளர்களுடன் பேசிய கர்நாடக சட்டத்துறை அமைச்சர் டிபி ஜெயச்சந்திரா சிறையில் சசிகலாவுக்கு சிறப்பு சமையல் வசதி புகார் குறித்து விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். Rupa, the DIG, it seems to have reported the matter to the EDGP also. It seems she has discussed with the DGP earlier also. Let me see, the letter has reached us, we will take action. கர்நாடக சட்டத்துறை அமைச்சரின் பேட்டியை அடுத்து இந்த புகார் பற்றி உயர்நிலைக்குழு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இரட்டை இலையை மீட்பதற்காக அதிமுக அம்மா அணியினர் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள் போலியானவை என்று புரட்சித் தலைவி அம்மா அணியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகிறது. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கு 2 அணிகளும் முயற்சி மேற்கொண்டு வருகின்றன. இதற்காக 2 அணிகளும் தேர்தல் ஆணையத்திடம் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்து வருகின்றன. புரட்சித் தலைவி அம்மா அணியின் சார்பில் மைத்ரேயன் தலைமையில் இன்று தில்லியில் தேர்தல் ஆணையத்தின் தலைவரை சந்தித்து பேசினர். அப்போது அதிமுக அம்மா அணியினர் தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரங்கள் போலியானவை என அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தானில் குற்ற செயல்களில் தொடர்புடைய ஒருவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜஸ்தானின் நகவுர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அனந்த் பால் சிங். குற்ற செயல்களில் தொடர்புடைய இவர் காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டரில் கடந்த மாதம் ஜூன் 24ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். சரணடைய வந்த அனந்த் பால் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரியும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறை வாகனங்களும் அரசு பேருந்துகளும் தீக்கிரையாக்கப்பட்டன. கல்வீச்சு சம்பவமும் நடைபெற்றது. மேலும் மோதலில் பொதுமக்களில் ஒருவர் பலியானார். காவல்துறையைச் சேர்ந்த 20 பேர் காயமடைந்தனர். எனினும் அனந்த் பால் என்கவுண்டர் பற்றி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்ஸாமில் கனமழை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 44ஆக அதிகரித்துள்ளது.
அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பெரும்பாலான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக பிரம்மபுத்திரா நதியின் கரையில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற அம்மாநில முதல்வர் சர்பானந்த சனோவால் மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். பாதிக்கப்பட்ட 25 மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவம், உணவு உள்ளிட்ட உதவிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ள சென்ற இந்திய பாராலிம்பிக் நீச்சல் வீராங்கனைக்கு அரசு ஒதுக்கீடு செய்த நிதி கிடைக்காததால் அவர் பெரும் அவதிக்கு ஆளான சம்பவம் பெரும் சர்ச்சையை எழுப்பியுள்ளது. இந்தியாவை சேர்ந்த பாராலிம்பிக் நீச்சல் வீராங்கனை காஞ்சனமாலா பாண்டே. கண் பார்வையற்றவரான இவர் பாராலிம்பிக் நீச்சல் போட்டியில் கலந்து கொள்ள ஜெர்மனி சென்றார். அங்கு போட்டியில் கலந்து கொள்ள அவருக்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்தும் அவருக்கு நிதி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தனது தங்கும் விடுதி மற்றும் உணவுக்கான கட்டணத்தை செலுத்த முடியாமல் காஞ்சனமாலா அவதிப்பட்டு வருகிறார். இத்தனை வேதனையிலும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்று உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கும் அவர் தகுதி பெற்றுள்ளார். பாராலிம்பிக் அலுவலர்கள் தங்களை உரிய முறையில் கவனிக்கவில்லை என்று காஞ்சனமாலா தெரிவித்துள்ளார். So I asked them to give me in written when we'll come back and you give me reimbursement of that money, but they told me we cannot give you in written. So my question is why it has happened, why they cannot give me in written. இதுகுறித்து விளக்கமளித்த மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் விஜய் கோயல், உரிய பணம் பாராலிம்பிக் நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் ஏன் உரிய நிதியை வீராங்கனைக்கு வழங்கவில்லை என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக ஓரிரு இடங்களில் மழை பெய்து வருகிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் சில பகுதிகளில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக இளையான்குடி, மானாமதுரை, பரமக்குடி, பூந்தமல்லி மற்றும் சங்கராபுரத்தில் தலா 20 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் பன்றிக் காய்ச்சல் வார்டுகள் 4 மாதத்துக்குள் அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு முதல்வர் பழனிசாமி இன்று பணி ஆணைகளை வழங்கினார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் 15 செவிலியர்களுக்கு பணி ஆணைகளை முதல்வர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KA செங்கோட்டையன், D ஜெயக்குமார், C விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்த முதல்வருக்கு பொன்னாடைகளுக்கு பதிலாக புத்தகங்களை கொடுத்து அலுவலர்கள் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், டெங்கு காய்ச்சலை தடுக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை அனைத்து ஏற்பாடுகளையும் விரிவாக செய்துள்ளதாக தெரிவித்தார். டெங்கு காய்ச்சலை கண்டறிய 90 மையங்களில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த பருவ காலகட்டத்தில் நமக்கு தொற்று நோய்களுக்கு உண்டான
தாக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்பு எப்போதுமே நமக்கு இருக்கிறது. போர்க்கால அடிப்படையில் பணிகளை வேகப்படுத்தியிருக்கின்றோம். தேவையான அளவுக்கு கொசு ஒழிப்பு மருந்துகளும் அதே போல் மருந்து மாத்திரைகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கின்றன. காய்ச்சல் வார்டுகள் பிரத்யேகமாக அரசு மருத்துவமனையில் திறக்கப்பட்டிருக்கின்றன. 24 மணி நேரத்திலே அது என்ன வகையான காய்ச்சல் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம 90 சென்டர்ஸில் வந்து எலிசா ஃபெசிலிட்டியோட டயக்னாஸ்டிக் செட்டப்பும் நம்ம ரெடியாக வச்சுருக்கிறோம். 100% மிக வேகமாக துரிதமாக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே பல தொழில்கள் சிறப்பாக செயல்பட முடியும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் காமராஜரின் 115வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய சாதனைகளை பரப்பும் பிரச்சார வாகன பயணத்தை ஜி.கே. வாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வாசன், மாநிலங்களின் செயல்பாடுகளில் மத்திய அரசு தொடர்ந்து தலையிடுவது ஏன் என்று தெரியவில்லை என குறிப்பிட்டார். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் கட்டாயமாக மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டுமே பல தொழில்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படும். வரி விதிப்பை முக்கிய துறைகளுக்கு குறைக்கவில்லை என்றால் தமாக சார்பிலே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பன்றிக் காய்ச்சலுக்கான தனி வார்டுகளை 4 மாதத்திற்குள் அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களில் 1200க்கும் மேற்பட்டோர் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அதில் 15 பேர் பலியாகியுள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் தமிழகத்தில் ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டுமே பன்றிக் காய்ச்சல் கண்டறியும் பரிசோதனை மையம் மற்றும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன என்றும், குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி உள்பட பல மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மதுரை மற்றும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை அணுக வேண்டிய நிலை உள்ளது என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சசிதரன் மற்றும் சுவாமிநாதன் ஆகியோர் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் பன்றிக் காய்ச்சலுக்கான தனி வார்டுகளை 4 மாதத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கடையம் அருகே மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் காந்தி, காமராஜர் படங்களிடம் மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கடையம் அருகே வெங்கடாம்பட்டியில் விளைநிலங்களை அழித்து மதுக்கடையை அமைக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த பகுதியில் மதுக்கடையை அமைத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகும் என்பதால் மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைக்கப்பட்டிருந்த காந்தி, காமராஜர் படங்களிடம் மனு கொடுத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மதுக்கடையை உடனே அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு தயவு செய்து மதுக்கடை வேண்டாம். ஏன்னா இது எல்லாருக்கும் இடைஞ்சல், பொதுமக்களுக்கு இடைஞ்சல், காவல்துறைக்கு இடைஞ்சல், நிர்வாகத்துக்கு இடைஞ்சல். வேண்டாம் வேண்டாம். வெங்காடம்பட்டியில் தயவு செய்து மதுக்கடை வேண்டாம். இந்த கோரிக்கையை நாங்க தமிழக அரசுக்கு வைக்கிறோம். ஊர்ல கொண்டாந்து வச்சுட்டாங்க, நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க அவங்க தெரித்து என்ன செய்ய முடியும்? குடிச்சிட்டு வரச்சில எங்க வேலை கொண்டாந்து வண்டியை விட்டாங்கன்னா பாதுகாப்பே கிடையாது. எங்க பிள்ளைய வெளியிலே போக மாட்டேங்குவேன். அதனால எங்களுக்கு தயவு செய்து கடை வேண்டாம். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி வனப்பகுதியில் தென்பட்ட வெள்ளை நிற புலியை கண்காணிக்க 18 நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் 100க்கும் அதிகமான புலிகள் உள்ளன. இங்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவலாஞ்சி பகுதியில் ஆய்வுக்காக வந்த பெங்களூர் ஆய்வு மாணவர் ஒருவர் வெள்ளை நிற புலி ஒன்றை புகைப்படம் எடுத்துள்ளார். இந்த தகவலை நீலகிரி தெற்கு வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததுடன் புகைப்படத்தையும் அந்த மாணவர் அளித்துள்ளார். இதனையடுத்து வனத்துறையினர் கடந்த சில தினங்களாக அந்த புலியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அந்த புலியை கண்டுபிடிக்க முடியாததால் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்க முடிவு செய்து கோரகுந்தா முதல் அவலாஞ்சி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் வரை 18 இடங்களில் நவீன கேமராக்கள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி, ஆண்டி முரே காலிறுதியில் போராடி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். அமெரிக்காவில் வீடு கட்டும் திட்டத்திற்கு வழங்கி வந்த பல்வேறு சலுகைகளை வீட்டு வசதி வாரியம் குறைத்ததால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரளான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றவுடன் ஒபாமா கேர், விசாவில் கட்டுப்பாடு, முஸ்லிம் நாட்டவர்களுக்கு அமெரிக்காவில் தடை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இதற்கு அந்நாடு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததுடன் இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ட்ரம்ப் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தற்போது ஏழைகள் வீடு கட்டும் திட்டத்திற்கு வழங்கி வந்த பல்வேறு சலுகைகளை அமெரிக்க நிர்வாகம் குறைத்துள்ளது. இதனால் ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவு தகர்ந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்கள் அங்குள்ள புகழ்பெற்ற தேவாலயத்திலிருந்து இசைக்கருவிகளை இசைத்தபடி பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழைகளை பாதிக்கும் திட்டங்களை கைவிடுக என்பன போன்ற பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு அவர்கள் பேரணியாக சென்றனர். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியன் ஆண்டி முரே காலிறுதியில் அதிர்ச்சி தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார். கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் நேற்றைய ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான பிரிட்டன் வீரர் ஆண்டி முரே அமெரிக்காவின் சாம் கெர்ரியிடம் அதிர்ச்சி தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார். இந்த போட்டியின் முதல் செட்டை கெர்ரியும் இரண்டாம் செட்டை முரேவும் கைப்பற்றினர். இறுதியில் 3-6, 6-7, 4-7, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் கெர்ரி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். அனுபவ வீரரான ஆண்டி முரே இந்த போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த ஆட்டத்தில் தோல்வியடைந்ததால் உலக தரவரிசையில் முதலிடத்தை ஆண்டி முரே இழந்துள்ளார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் குரோஷிய வீரர் மரின் சிலிக் லக்சம்பர்க் வீரர் கில்லஸ் முல்லருடன் மோதினார். 5 செட் வரை நீடித்த இந்த போட்டியில் மரின் சிலிக் 6-3, 6-7, 8-6, 5-7, 7-5, 1-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதி ஆட்டத்தில் மரின் சிலிக் சாம் கெர்ரியுடன் களமிறங்க உள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தாது மணல் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை. பேரவையில் ஸ்டாலின் கேள்விக்கு முதல்வர் பழனிசாமி பதில். தக்காளி விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் செல்லூர் ராஜு தகவல். சிறையில் உள்ள சசிகலாவுக்கு சிறப்பு சமையல் வசதி என புகார். உயர்நிலை குழு விசாரணைக்கு கர்நாடக முதல்வர் உத்தரவு. தமிழக மீனவர்கள் 7 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.